குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கீர்த்தனையில் 217 போடுவோம். இது பழைய கீர்த்தனையில் 223 தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை. கிறிஸ்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளுக்காக திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, அது பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 31 முடி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 19 31 முடி. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யம் உள்ளவனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால்
தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்க தரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பதுவே. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமேடத்தில் பிறந்து பொந்தை பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இணங்கி 3 நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் அல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்தில் மரண புரைந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளி காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுடைய திருப்பெயர் மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் 201வது ஞான பாடலை இணைந்து பாடலாம். சகோதரர் ஒன்றாய் ஏகமான சிந்தையால் சஞ்சரித்தல் எத்தனை நேர்த்தியான இனிமை என்ற 201வது ஞான பாடல் முதல் 3 சரணங்களை இணைந்து பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் அருளுரைக்கென்று திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 தொடங்கி 31 முடிய திருவசனங்கள். நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டபடியினால் நான் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நாம் அனைவருக்குமே தெரியும், ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரும், பணக்காரனும் ஏழை லாசரும் என்ற உவமை நமக்கு
இன்றைய நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே இதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நம்முடைய வரலாறு பெரும்பாலும் ஆதிக்க வர்க்கத்தினர், பணம் படைத்தவர்கள், சகல அதிகாரத்தையும் தன் கையில் வைத்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை மையப்படுத்தியே வரலாறு பெரும்பாலும் இருக்கும். அது இந்திய வரலாறாக இருந்தாலும் சரி, மற்ற உலக வரலாறாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்டு வரலாறாக இருந்தாலும் சரி, எல்லா வரலாறுகளுமே ஒரு ஆதிக்க வர்க்கத்தினரை மையப்படுத்தி தான் இருக்கும். ஆனால் நம்முடைய திருமறை விவிலியம் இது ஒரு வரலாற்று புத்தகம். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது கற்பனை கதை அல்ல, இதிகாசங்கள் அல்ல, மாறாக இது வரலாற்று புத்தகம். வரலாறு என்று சொன்னாலே அங்கே உண்மை இருக்க வேண்டும். உண்மைதான் வரலாறு. பொய் வரலாறாக மாற முடியாது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பல உவமைகள் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் இந்த பணக்காரனும் ஏழை லாசருவும். இதிலே நாம் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பணக்காரனுடைய பெயர் வரவில்லை, மாறாக ஏழையின் பெயர் லாசரு என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஏழைகளின் பால் நிற்கிறார். ஏழைகள், ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காக தன்னை இணைத்துக் கொண்டவர். அப்படிப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை கொடுத்தவர். அப்படிப்பட்ட மக்களோடு மக்களாக தன்னை இணைத்துக் கொண்டவர். அவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். அந்த ஓமைதான் இந்த பணக்காரனும் ஏழை லாசருவும் என்ற ஓமை. இந்த ஓமையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ஒன்று, பணக்காரன், அவன் பெயர் குறிப்பிடவில்லை. ஏழை, அவன் பெயர் லாசர். அடுத்து பணக்காரனுடைய உடை பற்றி சொல்லப்படுகிறது. அதிலே பார்த்தீங்க என்று சொன்னால் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். டெய்லியும், தினமும் விலை உயர்ந்த வஸ்திரம், விலை உயர்ந்த உணவு, விலை உயர்ந்த பானம். அவனுடைய வாழ்க்கை முறையே மாறுபாடானது. அவன் வாழ்க்கை முறையே நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. ஆனால் ஏழை லாசருவோ நாய்களோடு சண்டையிட்டு உணவு உண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. ஏழை லாசரு அவனுக்கு சொந்த வீடு அல்ல, மாறாக இந்த பணக்காரனுடைய வீட்டின் முகப்பிலே காத்திருக்கிறான். எப்பொழுது அவன் சாப்பிடுவான், எப்பொழுது அவன் மேசையிலிருந்து ஒரு துணிக்கை உணவு கீழே விடும் என்று அவனும் காத்திருக்கிறான். அங்கு இருக்கிற நாய்களும் காத்திருக்கிறது. அந்த அளவிற்கு சமுதாயத்திலே மிகவும் கேவலமாக எண்ணப்பட்டவன் தான் இந்த ஏழை லாசரு. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை ஒன்னே ஒண்ணுதான். இந்த திருமறை பகுதியில் எல்லாமே வித்தியாசம். பணக்காரனுடைய உணவு வித்தியாசம், வாழ்க்கை முறை வித்தியாசமானது, அவனுடைய உடை வித்தியாசமானது, அவருடைய நண்பர்கள் வித்தியாசமானவர்கள். ஒரே ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம், சாவு ரெண்டு பேருக்கு வருகிறது. அப்ப ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மரணம் என்பது பணக்காரனுக்கும் உண்டு, ஏழைக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பணக்காரனுக்கும் மரணம் வந்துச்சு, ஏழைக்கும் மரணம் வந்துச்சு. ஒருவேளை பணக்காரன் மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம், ஆனால் அவனுக்கு இருக்கிற பணத்தை வைத்து விலையுயர்ந்த மாத்திரைகளை வாங்கலாம், விலையுயர்ந்த மருந்துகளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யலாம், விலையுயர்ந்த மிகப்பெரிய மருத்துவர்களை அழைத்து வந்து எல்லா விதமான மருத்துவ சிகிச்சை முறையும் அவன் கையாளலாம். ஆனால் மரணம் நிச்சயம். அவன் பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மரணம் நிச்சயம் என்று திருமறை இடத்திலே சொல்லுகிறது. ஆக பணக்காரனும் ஏழை லாசருவும் ஒரே இடத்திலே ஒன்று சேர்கிறார்கள், அதுதான் மரணம். அந்த மரணத்திற்கு பிறகு மறுபடியும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிகிறாங்க? பணக்காரன் எரி நரகத்துக்கு போகிறான், அக்கினி ஜுவாலைக்கு நடுவே போகிறான். ஆனால் ஏழை லாசருவோ அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது 22ஆம் வசனத்தில். ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆனால் பணக்காரனோ பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த முரண்பாடு? ஏன் பணக்காரன் ஒரு இடத்திற்கும் ஏழை ஒரு இடத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இருவரும் மரணத்தில் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் மரணத்தில் மட்டும்தான் ஒன்றிணைந்தார்கள். அதுதான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்ன காரணம்? என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருந்தது. மரணம் மட்டுமே அவர்களுக்குள்ள ஒன்றாய் நடந்தது. ஆனால் மரணத்திற்கு பிறகும் இருவரும் பிரிந்து விட்டார்கள். இப்போ லாசரு மிக உன்னதமான இடத்துல வந்து விட்டார். பணக்காரன் மிகவும் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு நடுவே வந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சபையோர்களே, கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல, பணம் என்பது நிரந்தரம் அல்ல, பதவி என்பது நிரந்தரம் அல்ல, அதிகாரம் என்பது நிரந்தரம் அல்ல. தலைகீழ் மாற்றங்கள் நிகழும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், இன்றைக்கு பணத்திலே இருக்கிறவர்கள், நாளை அதே லாசருவை போன்று நாம் யாரெல்லாம் மதித்தோமோ, லாசருவை போல யார் யாரையெல்லாம் நாம் ஒரு துச்சமாக எண்ணினோமோ, அவர்கள் மிகுந்த உன்னத இடத்திற்கு போவார்கள். அப்பொழுது அவர்களிடத்திலே நாம் கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படும். ஆக வாழ்க்கையை நாம் மிகவும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியாது, எதை வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லுகிறார். இதே லூக்கா தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவார். நாம் ஒவ்வொரு ஹார்வெஸ்ட் பண்டிகையிலிருந்து திருமறை பகுதியை வாசி. ஒரு விவசாயி, ஒரு பணக்காரன், அவனுக்கு நன்றாக விளைகிறது, தானியங்கள் நிரம்பின. அப்பொழுது அவன் சொன்னான், என்னுடைய வயல் நன்றாக விளைந்து விட்டது, நான் சந்தோஷமாக வாழப் போகிறேன், குடித்து வெறித்து என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க போகிறேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட பொழுது கடவுள் அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே, இன்றைக்கு மரணத்தை சந்திப்பாயானால் நீ சேர்த்து வைத்தவைகள் என்னவாகும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே வாழ்க்கையை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும், மிகவும் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். இப்பொழுதும் கூட
இந்த பணக்காரன் செய்த தவறு என்ன, இந்த ஏழை செய்த நல்ல காரியம் என்ன, அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இவன் இங்கே செல்ல தகுதி உள்ளவனா, அவன் அங்கே செல்ல தகுதி உள்ளவனா என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, பணக்காரன் செய்த தவறு என்ன, ஏழை செய்த நன்மை என்ன? நானும் இந்த திருமுறையில் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பலமுறை படித்து பார்த்தாலும் அப்படி ஒன்றும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. பணக்காரன் அநீதியானவன் என்றோ, ஏழை லாசரு நீதிமான் என்றோ இங்கே குறிப்பிடவில்லை. மாறாக இவன் பணக்காரனாக இருந்ததனால் நரகத்துக்கு போயிருக்கிறான் என்று அர்த்தம் அல்ல. இவன் ஏழையாக இருந்ததனால் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருக்கிறான் என்ற அர்த்தமும் அல்ல. மாறாக இங்கே சொல்லப்படுகிற உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், பணக்காரன் இந்த ஏழைக்கு ஒன்றும் செய்யவில்லை. இந்த பணக்காரன் அவனுடைய கண் பார்வை அந்த ஏழையை நோக்கி போகவில்லை. ஏழை படுகிற கஷ்டத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. அவனுடைய வாழ்க்கை அவனை மையப்படுத்தி மட்டுமே இருந்தது. நாம் எப்படி வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், அனுபவிக்க வேண்டும், நாம் எப்படி இந்த வாழ்க்கைக்குள்ளாக சந்தோஷமாக கடக்க வேண்டும் என்பதை குறித்து அவன் சிந்தித்தான ஒழிய, எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி அருந்த வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி பணம் சேர்க்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சுயநல வாழ்க்கை வாழ்ந்தானே ஒழிய, அவனை சுற்றி நடக்கிற எந்த நிகழ்விலும் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒரு சிலர் பார்த்து நம்மளே சொல்லி இருக்கிறோம், அவரு எந்த ஒம்புக்கும் போக மாட்டாரு, எந்த சண்டைக்கும் போக மாட்டாரு, அவரு உண்டு, அவர் வேலை உண்டு, தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பார். அதே போல அவரும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாரு, யாரு அவர்கிட்ட கேட்டாலும் அவரும் கொடுக்க மாட்டாரு. ஆகவே அவர் நல்ல டைப்புங்க, யாரும் ஒம்பு தும்புக்கு போக மாட்டாருங்க. இப்படிதான் நம்மளே நம்மை அறியாமல் பேசி இருக்கிறோம். அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கை அதுவல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள். நாம் எல்லோருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள். நாம் எல்லோருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக, ஆண்டவராக, கடவுளாக வழிபடுகிற பிள்ளைகள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். அந்த இரக்கத்தை இந்த ஐஸ்வர்யவான் அந்த ஏழை லாசரு மீது வைக்கவில்லை. நல்லா பாருங்க, வரலாற்றிலே, வரலாற்று புத்தகத்திலே பணக்காரன் இவ்வளவு செல்வந்தனாக இருந்த அவன் பெயர் இடம்பெறவில்லை. மாறாக இந்த ஏழை பெயர் இடம்பெறுகிறது. அதே இன்னொரு பணக்காரன் பெயர் இடம்பெறுதுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னொரு பணக்காரன் பெயர் இடம்பெறுகிறது. 19 லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன், அவனும் பணக்காரன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கும் ஐஸ்வர்யவான் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அவனுடைய பெயர் மட்டும் இந்த திருமுறையில் இடம்பெற வேண்டிய அவசியம் என்ன? நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8ஆம் வசனத்தில் ஒரு வசனம் வரும். சகேயு என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை
ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு பணக்காரனுடைய பெயர் இடம்பெறவில்லை, இன்னொரு பணக்காரனுடைய பெயர் இடம்பெறுகிறது. காரணம், இவன் இந்த ஏழையின் மீது கரிசனம் கொள்ளவில்லை, மாறாக இந்த பணக்காரன் ஏழையின் மீது கரிசனம் கொண்டவனாய் சொல்றான், என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானதனுடைய பிள்ளைகளே, இந்த பணக்காரன் எந்த தீமையும் செய்யல, யாரையும் அவன் திட்டல, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகல, மாறாக தன் அருகில் இருந்த ஒரு ஏழையை கவனிக்க தவறிவிட்டான். அவன் மீது இரக்கம் கொள்ள தவறிவிட்டான். அவனுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்க தவறிவிட்டான். ஆகவே அவன் நரகத்துக்கு போனான் என்று பைபிள் சொல்லுகிறது. அவனுடைய பெயர் இந்த வரலாற்று புத்தகமான பரிசுத்த விவிலியத்திலே இடம்பெறவில்லை. மாறாக ஏழை எனப்பட்டவன், நாய்களோடு போட்டி போட்டுக்கொண்டு உணவுக்காக சண்டை போட்டவன், தன் உடம்பு முழுவதும் பருக்களால் நிறைந்த புண்களை கொண்டவன், அவனுடைய பெயர் இந்த வரலாற்று புத்தகமாகிய பரிசுத்த விவிலியத்திலே இடம்பெறுகிறது. அதே நேரத்திலே பணக்காரனாகிய சகேயுவின் பெயர் இடம்பெறுகிறது. காரணம், அவன் இரக்க குணம் உள்ளவனாய், மனமாற்றம் அடைந்தவனாய், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஆகவே அவனுடைய பெயர் இங்கே இடம்பெறுகிறது. அன்பான இதனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு புத்தகம் இருக்கு, அது ஜீவ புத்தகம். இந்த பைபிள்ல எழுதப்பட்ட காலத்துல நம்ம பிறக்காம இருக்கலாம். இந்த பைபிள் எழுதப்பட்ட காலத்திலே நீங்களும் நானும் உருவாகாமல் இருக்கலாம். ஆனால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ புத்தகத்திலே உங்களுடைய என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். இன்றைக்கு திருச்சபை தலைவர்கள் எப்படியாவது நம்முடைய பெயர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வரணும்னு காட்டுற ஆர்வத்தை ஜீவ புத்தகத்துல வரணும்னு யாரும் காமிக்கிறது இல்லை. என்னுடைய பெயர் எப்படியாவது அந்த பேனல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே வர வேண்டும் என்று நினைப்பது இல்லை. ஆனாலும் அப்படி நினைக்க வேண்டும். என்னுடைய பெயர் கர்த்தருடைய புத்தகத்திலே வர வேண்டும், என்னுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே வர வேண்டும். சாமி சொல்றாரு, அதற்கு நீ இரக்கம் உள்ளவனாயிரு. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சிறப்பாக சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இரக்கத்தை சிநேகிப்பாயானால் அதுவே உனக்கு நன்மை. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ இரக்கத்தை சிநேகி, அப்பொழுது கடவுள் உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார். நல்லா நீங்க பாருங்க, இங்கே சகேயு என்ன பண்றாருங்க? இங்கே சகேயு அந்த ஏழைக்கு உதவியதனால், என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன் என்று சொன்னதனால், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒருவேளை அந்த பணக்காரனும் அந்த ஏழை நாசருக்கு உதவி இருந்தால் அவனும் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருப்பான் அல்லவா? நமக்கும் ஆசை தானே, ஆபிரகாம் மடியில் நானும் அமர வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அதற்கு அடிப்படையான பண்பு இரக்கம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய மனதுருக்கம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து யாருமே வெறுமன திரும்பி போனதே இல்லைங்க. அப்படிப்பட்ட உன்னதமான கடவுளை நீங்களும் நானும் வழிபடுகிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அவர் அடிச்சுவடி
பின்பற்றி நடக்கிறோம் என்று சொன்னால் இரக்கத்தை சிநேகிப்போம். இரக்கத்தை சிநேகிப்போம். யாரை போல? அந்த சகேயுவை போல இரக்கத்தை சிநேகிப்போம். நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனே என்கிற இந்த மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு நாம் போவோம். அங்க பாருங்க, லாசரு பெரிய நீதிமான் சொல்லல, ஆனால் ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவனும் ஏழைதான். ஆனால் பணக்காரனாகிய சகேயும் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறி இருக்கிறான். அவன் பணக்காரன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க? இரக்க குணம். இந்த இரக்கத்தை நாம் பின்பற்றுவோம். இரக்க குணத்தை அறிந்து கொள்வோம், அணிந்து கொள்ளுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களும் ஐஸ்வர்யவானாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கும் இருக்கிறது சுவாமி. எப்படியாவது உயர்ந்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே ஒரு உன்னதமான எந்த குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம். அதற்காக உழைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெற்றி அடைந்த பின்பு நான் இப்படி கஷ்டப்பட்டேன் என்று சொல்லுகிறோம் சுவாமி. ஆனால் நாங்கள் சம்பாதித்த பணம், நாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை ஒரு இல்லாத ஏழை எளியவனோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் மறுக்கிறோம். ஆண்டவரே, நான் கடுமையாக உழைத்தேன், நான் கடுமையாக வேலை தேடினேன், நான் எதற்கு இன்னொருவருக்கு தர வேண்டும் என்கிற சிந்தனை எங்களுக்குள்ளே வருகின்ற பொழுது அங்கே ஏழை புறக்கணிக்கப்படுகிறார். அப்படி ஏழை புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது நாங்களும் கடவுளால் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற செய்தியை இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு சொன்னபடியினால் உமக்கு நாம் நன்றி சொல்கிறோம் சுவாமி. நாங்களும் ஆண்டவர் இந்த ஏழைகளோடு இரக்க குணம் உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது ஆபிரகாமின் மடியிலே அமர்வது நீர் எங்களுக்கு ஆண்டவரை அனுக்கிரகம் செய்கிறீர் முழுமையாக நம்பி எங்களுக்குள்ளே இரக்க குணத்தை வேரூன்ற செய்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உடைய திருமறை பகுதியில் இருந்து நாங்கள் பணக்காரனும் ஏழை லாசருவையும் ஆண்டவரை குறித்து தியானித்தோம். ஆம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக வசதிகள் இருந்தாலும், எங்களுக்குள்ளாக ஆண்டவரை ஐஸ்வர்யம் இருந்தாலும், ஒரு ஏழைக்கு இறங்காவிடில் ஆண்டவரை அந்த ஐஸ்வர்யமும் பணமும் எந்த ஆண்டவரை அளவுக்கும் உமக்கு தகுதியானது அல்ல என்று என்ற உண்மையை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, தன்னிடத்தில் இருப்பதை வைத்து ஒரு ஏழைக்கு உதவ மனமில்லாத ஆண்டவரே, அவன் கர்த்தாவே அவனுடைய நிலை மிகவும் பரிதாபத்திற்குரியது என்ற செய்தியை எங்களுக்கு ஓமை வாயிலாக இன்றைய தினத்திலே சொன்னேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. நாங்களும் எதிர்காலத்திலே கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் ஐஸ்வர்யவானாக இருந்தால் ஆண்டவரை, நாங்கள் கர்த்தாவை பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், பொருளாதாரத்திலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எங்களுக்கு அருகில் இருக்கிற ஏழைகளை மறவாதபடி, அந்த ஏழைகளை தன்னோடு இணைக்காதவர்களாய் இல்லாதபடி, அந்த ஏழைகளோடு நாங்கள் சஞ்சரிக்காதவர்களாய் இல்லாதபடி, அந்த ஏழைகளுக்கு உதவுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த ஏழைகளை அக்கறையோடு பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட மனநிலையான இரக்க குணத்தை எங்களுக்கு கொடுத்தா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும் ஆண்டவரே. அதுவரையில் ஆண்டவரே, ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைக்காக அவன் ஏங்கி இருந்த காலம் மாறி போய் இப்பொழுது ஆண்டவரே, அந்த ஏழை லாசருவின் கை அந்த அவனுடைய கையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீருக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையை அந்த பணக்காரனுக்கு ஆண்டவரை கொடுத்தீர் சுவாமி. இந்த வாழ்க்கைகளை மாறும் ஆண்டவரை, இந்த வாழ்க்கைகளை மாற்றத்தினால் உணர்ந்தவர்களாக, ஆம் சுவாமி, நாங்கள் உணர்ந்தவர்களாக கர்த்தாவே, நாங்கள் ஏழையின் பால், சுற்றுப்புறம் உள்ள கஷ்டப்படுகிற பிள்ளைகளின் பால் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உதவுகிற மனப்பான்மையை, இரக்க குணத்தை கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, அது மட்டுமல்ல ஆண்டவரே,
கர்த்தாவே ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் இந்த ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுத்து நீங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சிக்கிறோம். இந்த ஆலயத்திலே ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு பழைய எண்ணங்களோடு அல்ல, பழைய உமக்கு விரோதமான காரியங்களோடு அல்ல ஆண்டவரே, மாறாக கர்த்தாவே நாங்கள் ஒரு புத்தம் புதிய புது இருதயம் உள்ளவர்களாய் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே சித்தாந்தங்களை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களாய் இந்த ஆலயத்திலே மீண்டும் நாங்கள் துதிக்க உம்மை புகழ ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விடத்தலை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நீர் இன்று எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமை என்று எச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். இந்த ஆராதனையின் நிறைவு பாடலாக 234வது பழைய கீர்த்தனை, 227வது புதிய கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடே இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. மனமதில் தயவுறு மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே என்ற 227வது புதிய கீர்த்தனையிலே உள்ள 227வது கீர்த்தனையை இணைந்து பாடு. தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி